பேடிஎம்ல நீங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பயோமெட்ரிக் பேமெண்ட்டை எப்படி டிசேபிள் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் நீங்க எனபிள் பண்ணிருக்கிறப்போ பாத்தீங்கன்னா உங்களோட ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி நீங்க பேமெண்ட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறத எப்படி நம்ம ரிமூவ் பண்றது அப்படிங்கறத டீடைலா பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. பேடிஎம் ஆப் ஓபன் பண்ணிருங்க. ஓபன் பண்ணிட்டு சைட்ல அக்கௌண்டோட ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா யூபிஐ அண்ட் பேமெண்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஷோ ஆகும். நீங்க எந்த பேங்க் அக்கௌண்ட்ல இந்த பயோமெட்ரிக் பேமெண்ட் செட் பண்ணிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் அதுல கிளிக் பண்ணிருங்க. அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க பயோமெட்ரிக் பேமெண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்திருக்கும். பக்கத்திலே பார்த்தீங்கன்னா டிசபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிருங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது டிசபிள் ஆயிடும். இப்போ திருப்பியும் பாத்தீங்கன்னா இங்க எனபிள் ஆப்ஷன் காட்டும். நீங்க திருப்பியும் எப்போ வேணாலுமே எனபிள் கிளிக் பண்ணி நீங்க இந்த பயோமெட்ரிக்கை எனபிள்மே பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக பேடிஎம்ல நம்ம செட் பண்ணிருக்கக்கூடிய பயோமெட்ரிக் பேமெண்ட்டை எப்படி டிசபிள் பண்றது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.